வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டெஸ்ட் 1 12ஆம் தேதி நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த டெஸ்ட்டை எல்லோரும் படிச்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். இப்போ இந்த டெஸ்ட் உங்களுக்கு எல்லாமே கொடுக்குறோம்ப்பா. நம்ம தமிழ், ஜிஎஸ், மேக்ஸு எல்லாமே நம்ம கொடுக்குறோம். இதுக்கான மெட்டீரியல் நம்ம டெலகிராமில் நம்ம ஷேர் பண்ணிடுவோம். அதனால் டெலகிராம் சேனலில் எல்லாருமே சேர்ந்துக்கோங்க. இந்த டெஸ்ட்டில் மேக்ஸில் நீங்கள் என்னென்ன டாபிக் கொடுக்குறோமோ அதோடு சேர்ந்து ரீசனிங்கும் ஒரு 5 கொஸ்டினாக கொடுத்துருவோம்ப்பா. அது போக உங்களுக்கு மெட்டீரியலும் கொடுத்துருவோம். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டெஸ்ட்டுக்குரியதை நீங்கள் எப்படி படிக்கணும், எந்த ரேஞ்சில் நீங்கள் இருக்கீங்க, எவ்வளோ முடிச்சிருக்கீங்க, எவ்வளோ இன்னும் படிக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக ஒரு டேப்லர் காலம் மாதிரி போட்டு கொடுத்துருக்கோம்ப்பா. இதன்படி நீங்கள் பின்பற்றினீங்க அப்படின்னா கண்டிப்பாக 12ஆம் தேதி டெஸ்ட்டை நீங்கள் நல்லா எழுதலாம். இந்த வருஷம் இப்போ 2025 வர எக்ஸாமை நீங்கள் எழுதி கிளியர் பண்ணால் மட்டும்தான்ப்பா உங்களால் வேலைக்கு போக முடியும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு 2 வருஷம் வேஸ்ட்டாக போயிடும். ஏன்னா அடுத்த வருஷம் கால்ஃபர் வருதா என்னன்னு தெரியாது. ஏன்னா அப்படி வந்தாலுமே உங்களுக்கு கம்மியான கால்ஃபர் தான் வரும். உங்களுக்கு கம்மியான போஸ்டிங்க்கு தான் கால்ஃபர் வரும். ஏன்னா இந்த வருஷம்தான் உங்களுக்கு அதிகமான போஸ்டிங் வரும். ஏன்னா அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரது அப்படிங்கிறதுனால. இல்லை அப்படின்னா நீங்கள் 2027 தான்ப்பா பார்க்கணும். 2 வருஷம் வேஸ்ட்டாக போயிடும். இப்போ பொங்கல் வருது. அதில் நீங்கள் 10 நாள் நீங்கள் சும்மா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஜனவரி மாதமே ஓடி போயிரும்ப்பா. அதனால் நம்ம அடுத்த வருஷம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு அரசு அதிகாரியாக நம்ம பொங்கலை கொண்டாடலாம். இந்த வருஷம் நீங்கள் கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் டெஸ்ட்டுக்கு படிக்க பாருங்கப்பா. டெஸ்ட்டுக்கு படிக்கலைனாலும் நீங்கள் அந்த புக்கை ஒன்ஸ் நீங்கள் படிச்சிருங்க. வீடியோ ஒர்க்கை பாருங்கள். பார்த்துட்டிங்கன்னா உங்கள் எளிமையாக புரியும். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவுட் சோர்ஸே போக தேவையில்லைப்பா. 6th to +2 வரைக்கும் இருக்கிற புக்ஸை நீங்கள் தெளிவாக ரெஃபர் பண்ணாலே போதும். நீங்கள் வெளியே எங்கேயும் அவுட் சோர் போய் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாதுப்பா. இதை பார்த்தாலே உங்களுக்கு போதுமானதாக தான் இருக்கும். அதே மாதிரி இப்போ நியூ சிலபஸ் படி உங்களுக்கு தமிழில் எங்கெங்கே படிக்கணும், என்னென்ன படிக்கணுங்கிறத நாங்கள் அப்பப்போ வீடியோவாக கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இன்றைக்கி நாளைக்கு உங்களுக்கு புக் பேக் எல்லாமே ஓரளவுக்கு நாங்கள் இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதையும் உங்களுக்கு கொடுத்துருவோம். அதையும் நாங்கள் டெலகிராமில் நாங்கள் ஷேர் பண்ணிடுவோம். அதனால் எல்லோரும் டெலகிராமில் சேர்ந்துக்கோங்க. அதனையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஈஸியாக ஃபோன்லேயே வச்சு கூட படிச்சுக்கலாம்ப்பா. இல்லை பிரிண்ட் போட்டும் படிச்சுக்கலாம். இல்லை புக்கில் நீங்கள் குறிக்கனாலும் குறிச்சிக்கலாம். இப்போ நம்ம டெஸ்ட்டை நம்ம எப்படி பிரித்து படிக்கலாம் அப்படிங்கிற வீடியோவை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம டெஸ்ட் எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா 6th இயல் ஃபுல்லும் கொடுத்துருக்கோம். அதாவது 6ஆம் வகுப்பு புக்கு முழுவதும் கொடுத்துருக்கோம். இப்போ நமக்கு 6ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி தான் டெஸ்ட்டு. நாளைக்கு தேதி 6. அப்படிங்கும்போது உங்களுக்கு 6 நாள் இருக்குது. 5 நாள் படிங்க. ஒரு நாள் 11ஆம் தேதி எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணுங்கள். 12ஆம் தேதி நீங்கள் டெஸ்ட்டு அட்டன் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்கோங்க. நீங்கள் டெஸ்ட்டு எழுதத்தப்போ உங்களுக்கு ப்ராக்டிஸ் ரொம்ப வரும். அப்படின்னா தான் நீங்கள் படித்தது எந்த ரேஞ்சில் இருக்கீங்க, எந்த ரேஞ்சு உங்களுக்கு மனசில் நிற்குது, எந்தெந்த இதெல்லாம் மறக்குது அப்படிங்கிறது தெரியும். நீங்கள் டெஸ்ட்டு அட்டன் பண்ணாமல் சும்மா படிச்சுக்கிட்டே இருந்தாலும் உங்களுக்கு அது சரி வராதுப்பா. ஏன்னா நீங்கள் எந்த ரேஞ்சில் நிற்கிறீங்கிறது தெரியாமலே போயிடும். அதனால் நீங்கள் டெஸ்ட்டு நீங்கள் போட்டு பார்த்தா தான் உங்களுக்கு சரியாக இருக்கும். இந்த டெஸ்ட்டு இப்போ நம்ம இந்தந்த லெசன் படிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். இதை படித்து முடித்தோன்னா கால்ஃபர் வந்த பிறகு நம்ம மொத்தமாக டெஸ்ட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருவோம்ப்பா. அதனால் கால்ஃபர் வர்ற முன்னாடி நம்ம பிரித்து படித்து எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும். ஏப்ரல் மாதம் கால்ஃபர் வந்தோடனே எல்லா டெஸ்ட்டுமே உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி எப்படி எக்ஸாம் வைக்கிறாங்க அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு மொத்தமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். அதில் ஒரு 10 டெஸ்ட்டு வரைக்கும் பிளான் பண்ணியிருக்கோம்ப்பா. உங்கள் ஒத்துழைப்பு எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் இதை நாங்கள் கொண்டு போக முடியும். அதனால் நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லோரும் டெலகிராமில் சேர்ந்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த டெஸ்ட்டுக்குரியது நீங்கள் படிக்கலை அப்படின்னா கூட இன்றைக்கி படிக்க ஆரம்பித்தா கூட நீங்கள் போயிடலாம். ஹவுஸ் ஒய்ஃபு எத்தனை நாள் கிச்சனையும் உங்கள் 4 வீட்டு சுவரையுமே சுற்றி வருவீங்க. நீங்கள் வெளி உலகத்துக்கு உங்களுக்குன்னு ஒரு வருமானம், உங்கள் செலவுக்கு நீங்கள் கையிலேருந்து எடுத்து நீங்கள் சம்பாரித்ததை செலவழிக்கணுங்கிற ஆசையெல்லாம் இருக்கும்ல. குடும்பம் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை ஒரு டிகிரி படிக்க வச்சுருப்பாங்க. அப்படிங்கும்போது நம்ம கையை ஊனி நம்ம குடும்பம் எந்திரிச்சது அப்படின்னா நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதை நினச்சி பாருங்கள். இப்போ எத்தனையோ பேர் வேலைக்கு போயிட்டு தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவும் இந்த டெஸ்ட் பேட்ச் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஆகும்ப்பா. இந்த வருஷம் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வருஷம் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 வருஷம் வேஸ்ட்டாக போயிடும். 2 வருஷங்கும்போது நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு வருஷமும் டிகிரி முடித்து பல லட்சக்கணக்கான பிள்ளைங்க வெளியில் வராங்க. கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் 2 பேரும் தான். அப்படிங்கும்போது இந்த வருஷம் விட்டிங்கன்னா இந்த வருஷம் ஒரு 10 லட்சம் பிள்ளைங்க, அடுத்த வருஷம் ஒரு 10 லட்சம் பிள்ளைங்கன்னு வச்சா கூட மொத்தம் 20 லட்சம் பிள்ளைங்க வந்துடும். காம்படிஷன் இப்போயே உங்களுக்கு ரொம்ப ஹெவியாக இருக்குது.
இன்னும் போக போக ரொம்ப ஹெவியாக இருக்கும்ப்பா. அதனால் இந்த வருஷத்தை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு நாள் வந்து இந்த வருஷம் தான் ரொம்ப அதிகம் கொடுத்துருக்காங்க. 6 மாதம் உங்களுக்கு மொத்தமாக உங்கள் கையில் லட்டு மாதிரி இருக்குது. அதை நீங்கள் அப்படியே எடுத்து அழகாக சாப்பிட்டீங்கன்னா போதும். அல்வா வாயில் போட்டால் எப்படி அழகாக உள்ளே போகுது அது மாதிரி போகிற மாதிரி இருக்கும்ப்பா. கொஞ்சம் கஷ்டப்படுங்க, கஷ்டப்படாதீங்க, இஷ்டப்பட்டு படிங்க. எதையுமே கஷ்டப்பட்டு படிக்காதீங்க. கஷ்டப்பட்டீங்கன்னா உங்களுக்கு புரியவே புரியாது. எல்லாமே இஷ்டப்பட்டு விருப்பப்பட்டு படிங்க. படிக்கிறது ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் அந்த லெசனை அந்த லெசனுக்குள்ளே நீங்கள் போக பாருங்கள். அந்த 5 நிமிஷம் அந்த 10 நிமிஷம் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அடுத்து அந்த லெசனை முடிக்கிற வரைக்கும் நீங்கள் அதை விட்டு வெளியில் வர முடியாது. அந்த ஒரு கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு கொண்டு வர பாருங்கள். இந்த வருஷத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா தேர்வு எழுதுங்க. எல்லாரையுமே இந்த வருஷம் நான் அரசு அதிகாரியாக வாழ்த்துறேன்ப்பா. எல்லாரும் என் பிள்ளைங்க தான். எல்லாரும் என் பிள்ளை மாதிரி அரசு அதிகாரியாக வர்றதுக்கு நான் வாழ்த்துறேன். இப்போ வாங்க இந்த டெஸ்ட்டை வந்து நம்ம படித்து எப்படி அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லுவோம். 6ஆம் தேதி வந்து காலையில் தமிழ் படிச்சிருங்கப்பா. தமிழ் பருவம் 1 ஃபுல்லாக படிச்சிருங்க. 3 இயல் இருக்கும். 3ஐயுமே நீங்கள் படிச்சிருங்க. ஈவினிங் வந்து இந்திய பொருளாதாரத்தில் 11ஆவதுல இருக்க பொருளியல் படிச்சிருங்க. அப்புறம் இந்திய பொருளாதாரம் விடுதலைக்கு முன்னரும் பின்னரும் அப்படின்னு 11th லெசனில் இருக்கிறத படிச்சிருங்க. ஈவினிங் உங்களுக்கு ஜிஎஸ் படிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் மார்னிங் ஈவினிங் செக்ஷன் வந்து நீங்கள் மாற்றி கூட போட்டுக்கலாம். காலையில் எந்திரிச்சோன்னா எனக்கு தமிழ் படித்தா நான் ரெஃப்ரெஷ்ஷாக இருப்பேன் அப்படின்னா தமிழ் படிங்க. இல்லை நான் ஜிஎஸ் படித்தா தான் ரெஃப்ரெஷ்ஷாக இருப்பேன்னா ஜிஎஸ் படிங்க. 2 செட்டாக உங்களுக்கு ஒதுக்கி கொடுத்துருக்கோம். உங்கள் டைமிங் எப்படி உங்கள் மைண்ட் எப்படி செட் ஆகுங்கிறத பொறுத்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்கப்பா. இந்திய பொருளாதாரமும் விடுதலைக்கு முன்னரும் பின்னருங்கிற லெசனை வந்து நம்ம யூடியூப்பில் நடத்தி கொடுத்துட்டோம். அது இன்னும் 2 நாளில் உங்களுக்கு ஒரு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி கொடுத்துருவோம்ப்பா. அந்த வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் படித்த லெசனை வந்து நீங்கள் படிச்சுக்கிட்டுருங்க. ப்ளஸ் நம்ம வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு எளிமையாக புரியும். எக்கனாமிக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மனப்பாடம் பண்ணாதீங்கப்பா. மனப்பாடம் பண்ணிங்கன்னா அது மறந்து போயிடும். ஆப்ஷனில் கன்ஃபியூஸ் பண்ணி விட்ருவாங்க. அதை புரிஞ்சு படிங்க. அப்போ தான் அவங்க எப்படி ஆப்ஷன் கொடுத்தாலும் எப்படி ட்விஸ்ட் பண்ணி கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். அதனால் நீங்கள் 6ஆம் தேதி ஃபுல்லாக நீங்கள் தமிழும் ஈவினிங் வந்து இந்திய பொருளாதாரங்கிற லெசனும் இந்திய பொருளாதாரம் விடுதலைக்கு முன்னரும் பின்னருங்கிற லெசனை வந்து நீங்கள் படிச்சிருங்க. படிச்சுட்டு நீங்கள் 7ஆம் தேதி வந்து மார்னிங் வந்து மேக்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருங்க. மேக்ஸ் வந்து இன்னும் 2 நாளில் அப்லோட் பண்ணிடுவோம்ப்பா. அது போக நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா சுருக்குக வந்து உங்களுக்கு எடுக்க வந்துக்கிட்டே இருக்கும். ரீசனிங் உங்களுக்கு அதுக்கு மேலே எல்லை இல்லாமல் போய்கிட்டே இருக்கும். அதனால மேக்ஸை வந்து நீங்கள் மஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான்ப்பா போட முடியும். அசால்ட்டாக இருந்துடாதீங்க. மேக்ஸ் வந்து கவுத்தி விடுறதுக்கான 95% இருக்குது. அதனால் நீங்கள் ஹாஃப் டே ஃபுல்லாக ஒரு நாள் டெய்லி 1 மணி நேரம் இதுக்குன்னு ஒதுக்கி மேக்ஸுக்குன்னு ஒதுக்கி டெய்லி மேக்ஸ் போட்டு பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக அந்த மல்டிப்ளிகேஷன் அடிஷன்லாம் போடுறதுக்கு வரும். சட்டுன்னு போட ஆரம்பிச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வராது. அதனால் 7ஆம் தேதி வந்து ஃபுல்லாகவே மார்னிங் வந்து மேக்ஸுக்கு ஒதுக்கிக்கோங்க. ஈவினிங் வந்து பொருளியல் திட்டமிடுதலும் வளர்ச்சி அறிவியலும் 11th புக்கில் இருக்குது. அப்புறம் 12th நாட்டு வருமானம் இருக்குது. நாட்டு வருமானம் லெசன் வந்து நம்ம ஃபுல்லாகவே நடத்தி கொடுத்துட்டோம்ப்பா. நம்ம வீடியோவிலே இருக்குது. அதுவும் உங்களுக்கு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி கொடுத்துருவோம். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து 8ஆம் தேதி வந்து இப்போ 8ஆம் தேதி நம்ம என்ன படிக்க போகிறோம்னு பாருங்கள். 8ஆம் தேதி மார்னிங் வந்து 6th வந்து பருவம் 2 வந்து ஃபுல்லாக முடிச்சிருங்கப்பா. ஒரு 72 பக்கம் தான் இருக்கும். இப்போ இருக்க நியூஸ் சிலபஸ் படி நீங்கள் படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 பக்கம் தான் வரும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தடுத்த நாளில் நான் உங்களுக்கு இதுக்குரியதே நான் போடுறதுக்கு பார்க்குறேன். சரிங்களா? அடுத்து வந்து 10th வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி ஒரு அறிமுகம்னு ஒரே ஒரு லெசன் தான்ப்பா. அதை படிச்சிருங்க. அதை வந்து இன்னும் 2 நாளில் உங்களுக்கு வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணிடுவோம். ப்ளஸ் உங்களுக்கு ஒன்லைன் ஷார்ட் நோட்ஸ் மாதிரி உங்களுக்கு டெலகிராமில் கொடுத்துருவோம். அதையும் பார்த்துக்கோங்க. 9ஆம் தேதி வந்து அகைன் மறுபடியும் சுருக்குக பாருங்கள். ஏன்னா சுருக்குக வந்து நிறைய இருக்கும். அந்த சுருக்குக பாருங்கள். அப்புறம் மதியம் வந்து பொருளியலில் வங்கியலும் பொருளாதார மேம்பாடும் திட்டமிடுதலும் 12ஆப்பில் பொருளாதார மேம்பாடும் திட்டமிடுதலும் பாருங்கள். இந்த பொருளாதார மேம்பாடும் திட்டமிடுதலும் வந்து நம்ம லெசனாக வந்து நம்ம கொடுத்துருவோம். இதில் வந்து நீங்கள் இந்த லெசனில் வந்து அந்த பொருளாதார மேம்பாடு திட்டமிடுதல் அந்த இதோடு மட்டும் நீங்கள் படித்தீங்கன்னா போதும். அடுத்து 10ஆம் தேதி பாருங்கள், பருவம் 3 படிச்சுட்டுங்க. அதோட உங்களுக்கு 6th வந்து முடிஞ்சிடும். அதில் 10ஆம் தேதி வந்து நீங்கள் பொது மற்றும் தனியார் துறைகள்னு 8th புக்கில் இருக்குது. அது படிச்சிருங்க. அதே மாதிரி பணம் சேமிப்பு மற்றும் முதலீடுங்கிறது 8th புக்கில் இருக்கும். அதை 2ஐயும் நீங்கள் படிச்சிருங்க. சரிங்களா? இது 5 நாள். இதை ஃபுல்லாக நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சுட்டீங்க அப்படின்னா 11ஆம் தேதி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாமே ஒரு ரிவிஷன் விடுங்க.
எந்த அளவுக்கு நம்ம படிச்சிருக்கோம், எந்த அளவுக்கு நமக்கு தெரியுது, நம்ம எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையுமே ரிவிஷன் விடுங்க. ரிவிஷன் விட்டுட்டு 12ஆம் தேதி நீங்கள் எக்ஸாமுக்கு ரெடி ஆயிருங்கப்பா. அடுத்தடுத்து வர்ற எக்ஸாம் நீங்கள் எப்படி அட்டன் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான்ப்பா அடுத்தடுத்து நம்ம டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ண முடியும். அதனால் கொஞ்சம் நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணி எக்ஸாம் எழுத பாருங்கள். எக்ஸாம் எழுதிட்டு உங்கள் மார்க் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஆன்சர் கீ வந்து நம்ம யூடியூப்பில் போடுவோம், ப்ளஸ் உங்களுக்கு டெலகிராம்லையும் பிடிஎஃபாக கொடுத்துருவோம். அதனால் நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்கிறதை நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.